உலகெங்கும் வாழக்கூடிய பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பதிவுல பார்க்கக்கூடியது மகா சிவராத்திரி. வந்தே சம்பும் உமாபதியும் சுரகுரும் வந்தே ஜெகத்காரணம் வந்தே பன்னகபூஷணம் வந்தே ஜெகத்காரம். இந்த ஸ்லோகம் மிக விசேஷமான ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை நம்ம எல்லா சிவாலயங்களிலும் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம், வந்தே சம்பும் உமாபதி. அதாவது சிவபெருமானை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இன்னைக்கு சிவபெருமானை உயிராக நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தன்னுடைய உயிராக நினைக்கக்கூடியவர்கள். நான் கூட என்னுடைய ஆலயத்துல நான் சங்கல்பம் செய்யும் போது ஆலயசிய சிவபக்தானாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். சிவபக்தானாம்னு சிவபக்தர்கள் அனைவருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த சிவபக்தானாம்ங்கிற ஒரு வார்த்தையை நான் சேர்த்துப்பேன். இந்த சிவபெருமான் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அக்கார உக்கார மக்கார ஓம்கார பிரணவாகார சொருபகசிய சிவபெருமான் மாதிரி ஈசான தத்புருஷ அகோர வாமதேவ சத்யோஜாத பஞ்சமுக பரமேஸ்வர ஷியாகா. அதாவது பரமேஸ்வரன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த சுவாமியை நம்ம சொல்லும் பொழுது அது வார்த்தைகளே இல்லை. அந்த அளவுக்கு மிக சிறப்பான ஒரு ராத்திரி சிவராத்திரி. இந்த சுவாமி வழிபாடு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னு மாசி மாதம் வரும் தேய்பிறை, அதாவது அந்த தேய்பிறையில அந்த வரக்கூடிய நாளை மகா சிவராத்திரி என போற்றி கொண்டாடுவோம். ராத்திரி என்ற சொல்லுக்கு அனைத்தும் செயலற்று ஒடுக்குதல் என்று பொருள் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இல்லையா? அதாவது எந்த ஒரு விஷயம் சிவராத்திரி அப்படின்னு சொல்லும் போது இந்த புண்ணிய காலத்திலே சிவனின் திருநாமம் சொல்லி 4 கால பூஜைகள் செய்வது மிகவும் விசேஷம். 4 கால பூஜைகள் கோவில்ல இருந்து நம்ம செய்யறது பார்க்கறது செய்யறது. அதாவது நீ இந்த ஜென்மத்திலையும் சரி அடுத்த ஜென்மத்திலையும் சரி சிவபெருமானுடைய பூர்ண ஆசீர்வாதம் உனக்கு இருக்கணும். சுவாமியுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உனக்கு இருக்கணும். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஒரு நாளுக்கு நாள் ஆண்டுக்கு ஆண்டு கூட்டம் எல்லா சிவாலயங்களிலும் ஏறிண்டே தான் போறதே தவிர எந்த கோவிலையும் இறங்குறதே கிடையாது. அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு நீங்க கேக்குறீங்களா? ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்றேன், நல்லா மாற்றிக்கோங்க. அதாவது தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி நம சிவாய வாழ்க. அதாவது அந்த ஒரு வார்த்தை எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நினைச்சு பாருங்க. எந்த நாட்டுல இருக்கிறவங்களும் சரி மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு வெளிநாட்டுக்காரங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு அந்த சிவ பூஜை பண்றாங்க. இன்னைக்கு நான் கண்ணால பார்க்கிற வெளிநாட்டவர்கள் நம்ம சிவ ருத்ரம் சொல்றாங்க. ஓம் நமோ பகவதி ருத்ராயா ஆரம்பிச்சு அவ்வளவு அந்த ஒவ்வொரு விஷயமும் அவ்வளவு பிரமாதமா சொல்றாங்க. அஸ்யஸ்ரீல ஆரம்பிச்சாங்கன்னா அவ்வளோ அருமையா வெளிநாட்டவர்கள் சொல்றாங்க ருத்ரத்தை. அவ்வளோ விசேஷமான ருத்ரம். சுவாமிக்கு ருத்ராபிஷேகம் இந்த மகா சிவராத்திரியில செய்யக்கூடியது. ருத்ராபிஷேகம் செய்வாங்க, ஏகாதச ருத்ராபிஷேகம் பண்ணுவாங்க, ருத்ர ஜபம் பண்றது, ருத்ர ஜப பாராயணம் பண்றது, இதெல்லாம் விசேஷமானது. அதே போல இந்த சிவராத்திரி நாள்ல நம்ம என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள் நம்ம பண்ணணும், என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள்ல நமக்கு சிறப்பு அப்படிங்கிறத நான் சொல்றேன். 4 கால பூஜை நடக்கிறதா இந்த பாருங்க, நிறைய செய்யறவங்க செய்யட்டும், அது அவங்களுடைய விருப்பம். நிறைய, அதாவது பக்தர்கள் அப்படின்னு சொல்றது தன்னால் இயன்றதை செய்யறது தான். நீ கடன் வாங்கி எந்த சாமியும் உன்னை செய்ய சொல்லல. உன்னுடைய சக்திக்கு உட்பட்டு நீ என்ன செய்யறியோ அந்த இறைவனுக்கு தெரியும். ஆத்மார்த்தமா நீ அதை செஞ்சா போதும். நான் சொல்லக்கூடியது, இந்த முதல் காலம் வருதா, முதல் காலம் சிவராத்திரிக்கு முதல் காலம் நீங்க செய்யறீங்களா, 6 மணிக்கு முதல் காலம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 6 மணிக்கு நீங்க செய்ய வேண்டியது பன்னீர் சந்தன விபூதி கண்டிப்பா வாங்கி கொடுங்க. இதுல மாற்றமே இருக்கக்கூடாது. பன்னீர் சந்தன விபூதி கண்டிப்பா வாங்கி கொடுங்க. இந்த விபூதி அபிஷேகம் பண்ணும்போது அதுதான் நம்ம வாழ்க்கைங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கலாம். இந்த ஒரு பிடி சாம்பல் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நம்ம வாழ்க்கைங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த விபூதி அபிஷேகம் சுவாமிக்கு பண்ணும்போது அப்படியே பார்த்தோன்னா அப்படியே அவ்வளவு அருமையா இருக்கும். அந்த விபூதி அபிஷேகம் சுவாமிக்கு பண்ணும் பொழுது 2வது காலத்துக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, புஷ்ப வகைகள் சுவாமிக்கு ஊமத்தம்பூர்லாம் ரொம்ப விசேஷம். புஷ்ப வகைகள், வில்வ மாலை, வில்வக்காய், வில்வ பழம்னா சுவாமிக்கு விசேஷம். 2ஆம் காலத்துக்கு பண்ணுங்க. 3ஆம் காலத்துக்கு 5 விதமான பழத்தை நைவேத்தியம் பண்ணுங்க. 5 விதமான பழம்.
4வது காலத்திற்கு அரிசிமா பொடி, வெந்நீர் எல்லாம் விசேஷம். சுவாமிக்கு வெண்பட்டு சாத்துங்க. வெண்பட்டு விசேஷமானது. வெண்பட்டு எப்போதுமே சிவபெருமானுக்கு அந்த வெண்பட்டு, வெள்ளை வஸ்திரம் தான், அந்த பட்டு தான் சுவாமிக்கு விசேஷமானது. சுவாமிக்கு சாத்து. சில ஆலயங்கள்ல 4 காலமும் ஸ்நானம் வச்சு ஹோமம் பண்ணி 4 காலமும் ஸ்நானாபிஷேகம், சுவாமிக்கு தொடர்ந்த அர்ச்சனை 4 காலம் நடக்கும். 6 மணி, 9 மணி, 12 மணி, இல்லைன்னா 1 மணி, விடைகாலையில 4 மணி. இந்த 4 காலமும் உட்கார்ந்து சிவநாமத்தை ஜபித்துட்டே இருப்பார்கள். சிவநாமத்தை சொல்லிண்டே இருப்பாங்க. இப்பெல்லாம் இந்த காலத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிவபெருமான் வழிபாடு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு குழந்தைகள் உட்பட கோவில்ல போய் உழவார பணி செய்யறது, குழந்தைகள் உட்பட போய் செய்யறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் இன்னைக்கு சிவபுராணம் எத்தனையோ பேர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. சுவாமி பிரதோஷத்துல இன்னைக்கு பஞ்சபுராணம் சொல்லாத கோவில்களே கிடையாது. எல்லா கோவில்களிலும் பஞ்சபுராணம் வாசிக்கிறாங்க, சொல்றாங்க. பஞ்சபுராணம் படிக்கிறதுக்கு அந்த அவங்க ஓதுவார் இல்லைன்னா கூட அந்த கோயில்ல இருக்கக்கூடிய சிவாச்சாரியாரு அந்த பஞ்சபுராணம் சொல்றாங்க. அந்த அளவுக்கு அந்த பஞ்சபுராணம் சுவாமிக்கு விசேஷமானது. உலகெல்லாம் உணர்ந்து ஓதுகக்கரியவன் இளவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். என்ன மாதிரியான விஷயங்கள், என்ன கடைசி அந்த ஒரு இது சொல்றாங்க இல்லையா, சுவாமிக்கு பாத்தீங்கன்னா வான்முழு வளாது பெய்க மழை வளம் சுரக்க மன்னன் கோல்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ நான்மறை அரங்குகள் வாங்க நெற்றவும் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைக்குள் சைவ நீதி உலகமெல்லாம். உலகமெல்லாம் இந்த சைவ நீதி விளங்க வேண்டும், நல்லா சிறப்பா இருக்கணும், அமோகமா இருக்கணும். அது எதுக்காக அந்த கடைசி அந்த எதுக்காக அந்த விஷயத்த சொல்றாங்க? மழை வளம் சுரக்க மன்னன் கோல்முறை அரசு செய்க. இப்ப நடக்கிற அரசாங்கத்தை பத்தி சொல்லல, சொல்லியிருக்கிற இதுல எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. மன்னன் கோல்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ. உயிர்கள் குறையில்லாம இருக்கணுமா. அதாவது இந்த சிவராத்திரி பத்தி எல்லாம் சொல்லணும்னு நமக்கு எனக்கு இன்னும் நிறைய நமக்கு தேவைப்படும். சிவமந்திரம் சொல்லித்தரேன். ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய திமகே தன்னோ ருத்ர பிரஜோதயாது. இதை நீங்க சொல்லுங்க. ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய திமகே தன்னோ ருத்ர பிரஜோதயாது. வாழ்க்கையில பெரிய அடுத்த 5 இது இருக்கு. இந்த 1 சொல்லுங்க போதும். உங்களுக்கு எது வருமோ அதை நன்னா ஸ்பஷ்டமா நன்னா சொல்லுங்க, பயம் இல்லாம தெளிவா சொல்லுங்க. சிவபெருமான், அதாவது யாருமே சிவபெருமான வழிபட்டவர் யாரும் வீண் போனது கிடையாது. யாரும் வீண் போனதே கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சிவனை கும்பிட்றதுனாலதான் கஷ்டப்படுறேன்னு சொன்னா அதை விட அவன் வேற நான் ஒன்னும் சொல்ற மாதிரி இல்லை. சிவபெருமான நான் கும்பிட்றேன், ஆனா அவர் எனக்கு கஷ்டத்தை தாங்க நிறைய கொடுக்குறேன், நீ புலம்புனன்னு நீ கும்பிட்றதுக்கே அர்த்தம் இல்லை. அதாவது நீ அவ்வளவுதான். அப்போ உனக்கு அவ்வளவுதான் நீ சாமி மேல பற்று வச்சிருக்கியா? அப்போ அவ்வளவுதான் நீ சாமி மேல பற்று வச்சிருக்கியா? இல்ல தானே. அதுக்கு மேலே நீ வச்சிருக்க தானே. அப்ப நீ நம்பு இறை சக்தியை நீ நிறைய நம்பு. அப்பதான் நீ முடியும். நீ இதுக்கே சோர்ந்துட்டேன்னா அப்புறம் மெத்ததெல்லாம் எப்படி? அப்போ அந்த சிவபெருமான் வழிபாடு அப்படிங்கிறது சோதிக்கத்தான் செய்வார். இறைவன் நமக்கு ஏங்க நல்லாவே இருந்துட்டோட கோயில் பக்கம் கூட எட்டி பார்க்க மாட்டோங்க. நம்ம நல்லா கொஞ்சம் நொடிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், போவான். உழுந்து கும்பிடுவான். எங்க பணம் கொடுக்கறது என்ன செய்யறதுன்னு தெரியாது. அந்த நேரத்துல அவன் படுற பாடு இருக்கு. கஷ்டம் இல்லாத வரைக்கும் அவன் மெதப்புல இருப்பான். அப்ப யாரை பார்த்தாலும் இப்படி பார்ப்பான். என்ன அப்புறம் என்ன அப்படின்னு பேச்சு டிஃப்ரெண்டா இருக்கும். அப்ப உனக்கு ஒரு லேசா உன்னோட ஒரு ஆட்டம் கண்டோன்னு, சார் சொல்லுங்க சார், ஏதோ சொல்லுங்க சார் பார்த்து செய்யுங்க சார், மாத்திடுறான்ல. நீ ஆடுற ஆட்டம்லாம் உனக்கு கொஞ்ச நாள் வரைக்கும் தான். ஆட தெரிஞ்ச அவனுக்கு ஒன்னு ஆட்டி வைக்க தெரிஞ்சவனுக்கு ஆட்டத்தை அடக்கவும் தெரியும். ஞாபகம் வச்சுக்கோ. அதுதான் உனக்கு மிக முக்கியமான. நீ ஆடு ராஜா, ஆடு. நீ எவ்வளவு வேணுமோ ஆடு. ஏன்னப்பா உனக்கு இவ்வளவு தூரம் சொல்றேன்னா என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாதா? பண்ணு. உனக்கு நான் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்பேன். தட் ஃபுல் ஸ்டாப் இஸ் த எண்டிங் ஸ்டாப் ஃபார் யூ. அதுதான் உன்னுடைய நிறைவு. அதனால அதாவது அந்த சிவ வழிபாடு அப்படிங்கிறது அவ்வளவு இன்னைக்கு அதி உன்னதம். எங்க இருந்து வருது? நான் அந்த அந்த இது ஊதுறாங்க பாருங்க, அந்த சங்கு ஊதுறாங்க பாருங்க, அந்த நாப்தம். அந்த இப்ப இன்னைக்கு எல்லா கோவில்களிலுமே இன்னைக்கு கைலாய வாத்தியம் இல்லாத கோவில்களே கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடி போட்டு நகர்த்துறாங்க.
சுவாமி போட்டு, ஆண்களை விட பெண்களை எடுத்துக்கோங்க, மெய் மறந்து போட்டு கைலாய வாத்தியமே இல்லாத கோவில் கிடையாது. அந்த அளவுக்கு சிவதீட்சை வாங்கிண்டு சிவனே கதி, ருத்ராட்ச மாலை போட்டு சிவனே கதி, அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. ஏங்க படோபகாரமா நீ சாமியாரா வேஷம் போடுறதுக்கு உள்ளன்போட நீ கொஞ்சம் ஒரு ருத்ராட்சம் போட உள்ளன்போட நீ சாமி வழிபாடு பண்ணினாலே போதுமே. நீ படோபகாரமா அப்படியே நகையெல்லாம் போட்டுண்டு அப்படியே நீ வாட்டுக்கு எழுதி பண்ணு, நீ அப்படியே இந்த இதுல வந்து நீ சாமியாரா? நீ வாழ்க்கைக்கு எல்லா நெறிமுறையும் சொல்லி கொடுக்குற சாமியாரா? நீ கிடையாது. கஷ்டப்படுறவங்களுக்கும் நீ நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும், கஷ்டப்படுறவங்களுக்கும் நீ நிறைய நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்கணும், நிறைய நல்ல விஷயங்களை போதிக்க வேண்டும். நீ பெரிய ஆளா நீ காட்டிக்கிறது இல்ல, இறைவனுக்கு முன்னாடி நீ சாதாரணமா காட்டிக்கோ. நீ பெரிய அப்படியே நான் இப்படி உட்கார்ந்து இருந்தா என்ன யாராவது மதிப்பாங்களா? நான் இப்படி உட்கார்ந்து இருந்தா கிடையாது. நான் 4 பேருக்கு நல்லது சொல்லி கொடுத்தா, நான் 4 பேருக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தா, அந்த சாமி சொல்லி கொடுத்தா எனக்கு அந்த ஒரு சந்தோஷம் போதும். அப்படிதான் நான் இருக்கணுமே தவிர நான் தான் எல்லாம் சொல்லி கொடுத்தேன், என்னதான் நீங்க எல்லாரும் சாமியா வந்து வழிபாடு, இது பைத்தியக்காரத்தனம். அதாவது ஒரு சில இடத்துல சொல்லுவாங்க, கடவுள் இருக்கு அப்படின்னு சொல்றவனை கூட நம்பு, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றவனையும் நம்பு, ஆனா நான் தான் கடவுள்னு சொல்றவன நம்பாத அப்படின்னு சொல்லுவோம். தேவையே இல்லை, அப்படியாப்பட்டவனு தேவையில்லை. இறைவன், இறை சக்தி, அந்த ஓம். ஏங்க இன்னும் இப்ப கூட ஓடி ஓடி உட்கலந்த ஜோதின்னு ஒரு பாட்டு பாடினாரு பாருங்க, அது என்ன மாதிரியான பாட்டு. இன்னைக்கும் அதை வந்து அந்த அவர் ஒரு சில நேரத்துல அதை கேட்கும் போது என்ன அறியாம எனக்கு ஒரு சந்தோஷம் வரும். அந்த பாட்டு அந்த ஒரு ஸ்வரமா அவர் சொல்லும் போது எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த ஒரு சில பாடல்கள், சில தேவாரங்கள், திருவாசகங்கள், பஞ்சபுராணங்கள், நீங்க அதுல எல்லாம் லயித்து போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வாழ்க்கை இதெல்லாம். இதை விட லைஃப்ல அதுதான் த கிரேட் மெச்சூர்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான். அதனால மகா சிவராத்திரியை மிஸ் பண்ணாம சிவபெருமானுடைய பூரண அருளோட நீங்க இருக்கணும். சிவபெருமானோட பூரண ஆசிகளோட, அவருடைய நெற்றிக்கண் பார்வை இருந்தாலே நீங்க நன்னா அமோகமா இதுதான் வாழ்க்கைன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு ஓகே. அதனால சிவராத்திரி சிவபெருமானு 4 காலமும் விரதம் இருந்து சுவாமியை நன்னா வழிபாடு செய்து, ஒரு வில்வம் கிடைத்தாலும் சுவாமியை நன்னா ஆத்மார்த்தமா பிரார்த்தனை செய்து, 4 காலமும் கொடுக்கக்கூடிய பால் சுவாமியுடைய தீர்த்தத்தை வாங்கி சாப்பிட்டு கோவிலே அந்த சுவாமி கிட்டேயே அந்த ஓம் நம சிவாய மந்திரத்தை சொல்லிட்டு, குடும்ப பேச்சுக்களை பேசாம, ஊர் வம்பு வழக்குகளை பேசாம, சுவாமியுடைய சிந்தனையிலே இருந்து சுவாமி வழிபாடு செய்யுமாறு கேட்டுக்கிறேன். சுபம். வாழ்க வளமுடன்.